வெல்கம் டு செல்விஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அதிக சத்துக்கள் நிறைந்த முருங்கைப்பூவும் முருங்கை இலையும் வச்சு பொரியல் செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முருங்கை இலை 1 கப் எடுத்திருக்கேன், முருங்கைப்பூ 1 கப்பு, சின்ன வெங்காயம் 1 கப்பு, ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், ஒரு 6-7 வரமிளகா, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் கடுகு, தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடு இருந்தையும் கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதோடய சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதையும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்குங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதிலே வரமிளகா போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்குங்க. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இப்போ முருங்கைப்பூ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க, நல்லா அந்த பூ வதங்கணும். அப்போ தான் நல்லா கசப்பு இருக்காது, நல்லா வதங்கணும். நல்லா இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா வதங்குங்க. பூ நல்லா இப்படி சுண்டிடணும். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த பூவில். அயன், கால்சியம், பொட்டாசியம் எல்லா சத்துக்கள் இருக்குது, நிறைய இருக்குது இதில். இப்போ கீரையை போட்டுக்குங்க. கீரை போட்டு நல்லா வதக்குங்க. ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, சத்தெல்லாம் போயிடும் இதில். நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா அப்படி பச்சை கலராகவே இருக்கணும். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா ஒரு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்படி பெரட்டி விடுங்க. அடியில் தீஞ்சிரும். நல்லா பெரட்டி விட்டு மறுபடியும் மூடி வைங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும், கசப்பே இருக்காது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு அப்படியே அதிகப்படியான சத்துக்கள் அப்படியே கிடைக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததையும் வெந்துருச்சா நல்லா பார்த்துட்டு இந்த ஸ்டேஜ் வந்ததையும் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சும்மா தேங்காய் போட்டு ஒரு பெரட்டிங்கன்னா போதும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.